சூப்பரா மணக்க மணக்க நம்ம சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு சீரக சம்பா அரிசி வச்சு தாங்க சிக்கன் பிரியாணி செஞ்சு காட்ட போறேன். இதோட ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா இதுக்கு ஸ்பெஷலா மசாலா அரைச்சி செய்ய போறோம். அதுதான் இந்த பிரியாணி டேஸ்டே வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகுங்க. ஸோ இதே டேஸ்ட்டே உங்களுக்கு வரணும்னா நம்மக்கிட்ட பிரியாணி மசாலா இருக்குங்க. சத்தியமாக சொல்கிறோம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னை நம்பினா நம்ம பிரியாணி மசாலா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹோட்டலில் நீங்கள் எது செய்கிறதுமே வியாபாரம் ஆகலை, இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிரியாணி செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மெத்தடில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். வீடியோவில் நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு மிஸ்டேக் கூட வராதுங்க. ஓ மை காட், எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்குது பாருங்கள். பிரியாணினா இப்படி தான் இருக்கணும்னு எல்லாரும் பாராட்டுவாங்க. ஒரு சாதம் கூட உடையாமல் இருக்குது பாருங்கள். ஏக்கா இதே மாதிரி எத்தனை வாட்டி தாக்கா பண்ணுவேன், பிரியாணியே செஞ்சு நீ மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்கே, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நான் இருக்கக்கூடாதா அப்படின்னு எத்தனை பேர் கேட்குறீங்க. ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள், என்னால் இப்படி தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் தாங்க. எப்படி இருக்கேன், நல்லா இருக்கியாம்மா? இப்போ தான் என்னோட குழம்பு மிளகாத்தூள் பார்சல் வந்துச்சுமா, ரொம்ப ரொம்ப நன்றி. உன்னோட சாம்பார் பவுடர் போட்டு இன்னைக்கு சாம்பார் செஞ்சோம். சூப்பர் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு. நான் நிறைய சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் இதில் இருக்கிற டேஸ்ட்டு வேறு எதுலேயுமே இல்லை. ரொம்ப திருப்தியாக இருக்குமா. அந்த பெருங்காயம் அதை விட அட்டகாசம், அந்த வாசமே ஒரு வாசம், சூப்பராக இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்பி வைக்கிறேன் பாருங்கள். சங்கீதம்மா வணக்கம். இப்போ மத்தியானம் 3:30 மணிக்கு உங்கள் மசாலா பேக் வந்தது. வந்த உடனே நான் கருவேப்பிலை பொடி தான் டேஸ்ட் பண்ணேன். மத்தியான நேரத்தில் அதில் சாதம் தான் இருந்தது. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருந்தது. உங்களோட முட்டை பிரியாணி பண்ணலான்ட்டு இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை. செஞ்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா. நம்ம கிட்ட மொத்தம் 24 வகையான மசாலா இருக்கு. இதை நான் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா, நான் போடுற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அக்கா லாஸ்ட் மந்த் சூப்பர் ஆஃபர் கொடுத்தீங்க. லாஸ்ட் மந்த் கொடுத்த ஆஃபரே இந்த மந்த்தும் வேணும்னு உங்கள நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ உங்களுக்காகவே ஜூலை 5th இருந்து 31st வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி. அது மட்டும் கிடையாது, கர்நாடகாவுக்கும் ஃப்ரீ டெலிவரி இருக்கு. ஆனா 1 kg and above ஆர்டர் பண்ணுங்க. இந்த ஆஃபர் மறக்காம எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த ஆஃபர் வருமா இல்லையான்னு எனக்கே தெரியாது. நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம்? சாப்பிட்றதுக்காக தான். ஆனா நம்ம சாப்பிட்றது ஆரோக்கியமா இருக்கணும். ஸோ நமக்கு ஆரோக்கியம் தாங்க ரொம்ப முக்கியம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் பிரியாணி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேங்க. பிரியாணிக்குங்கிறதுனால கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாவே போட்டிருக்கேன். லெக் பீஸ்லாம் இப்படி கோடு போட்டிருக்கேன். அப்பதான் மசாலா நல்லா உள்ள இறங்கும். இப்ப இந்த சிக்கனை நல்லா சாஃப்ட் பண்றதுக்கு நம்ம இதுல தேவையான பொருட்கள் போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாங்க. அடுத்தது 200 ml கட்டியான தயிர் எடுத்து வச்சிருக்கேன். இதுவும் ஊத்திடலாம். தயிர் ரொம்பவும் புளிக்க கூடாது. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த தயிர் இந்த சிக்கனை அவ்வளோ சாஃப்ட் பண்ணும். நம்ம கடையெல்லாம் வாங்குற பாத்தீங்களா, அவங்க குவான்டிட்டி நிறைய செய்யறதுனால அதுல அனல் அதிகமா இருக்கும், அதுல ஹீட் அதிகமா இருக்கும். அப்ப சிக்கன் சாஃப்டா வெந்துடும். நம்ம கம்மியா செய்யறப்ப பாத்தீங்கன்னா சிக்கன் ரஃபா இருக்கும், சாஃப்ட் ஆகாது. ஸோ அதுக்கு மெயின் டிப்ஸ் பாத்தீங்கன்னா, தயிரை இந்த மாதிரி நல்லா சிக்கன்ல போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்க சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆயிடும். நீங்க எந்த பிரியாணி செஞ்சாலும் பரவாயில்ல, இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க, அப்புறம் நீங்களே சொல்லுங்க. அவ்வளவுதாங்க, இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணா போதும். இதை அப்படியே நல்லா அழுத்தி கொடுத்துடலாம். இது குறைஞ்சது 20 to 30 நிமிஷம் ஊறட்டுங்க. அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்தது அரிசி ஊற வச்சுக்கலாங்க. நான் 1 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்து 2 வாட்டி தண்ணியில கழுவிட்டு ஊற வச்சிருக்கேங்க. இது குறைஞ்சது 20 to 30 நிமிஷம் ஊறணுங்க. அப்பதான் நமக்கு பிரியாணி நல்லா வரும். நான் எடுத்திருக்கிற சீரக சம்பா அரிசி பாத்தீங்கன்னா இது இந்தியா கேட்ல வாங்கினதுங்க. இதுல மெயினா முக்கியமான டிப்ஸ்னு பாத்தீங்கன்னா, நீங்க எடுக்கிற சீரக சம்பா அரிசி பழைய அரிசியா இருக்கணும். அதுதான் அரிசி உடையாம இருக்குங்க. தண்ணி அளவுல வீடியோல அந்த டைமுக்கு நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். இப்ப நான் செய்யற இதே மெத்தட்லயே நீங்க சீரக சம்பா அரிசியிலையும் செய்யலாம், பாஸ்மதி அரிசியிலையும் செய்யலாங்க. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணி மசாலா வறுத்தரைக்கணுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். மீடியம் சைஸ் 4 பட்டை, 6 கிராம்பு, ஒரே ஒரு அன்னாசி மொட்டு, 5 மராட்டி மொட்டு, அரை ஜாதி பத்திரி, கொஞ்சமா ஜாதிக்காய், அரை டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் மல்லி விதை, 3 டீஸ்பூன் கல்பாசி, சின்னதா 4 பிரிஞ்சி இலை. இப்போ இதுக்கு தேவையான டிப்ஸும் இப்பயே கொடுத்துட்றேங்க. ஏன்னா கண்டிப்பா இங்கதான் உங்களுக்கு மிஸ்டேக் வரும். இந்த பட்டை, கிராம்பு, அன்னாசி மொட்டு, மராட்டி மொட்டு, ஜாதி பத்திரி, ஜாதி
ஜாதிக்காய், இதெல்லாம் பார்த்து போடணும். இது அளவு அதிகமாச்சுன்னா கண்டிப்பா கசப்புத்தன்மை வந்துடும். 1 கிலோ பிரியாணிக்கு இப்ப நான் எடுத்த அளவு போடுங்க, கரெக்டா இருக்கும். இதை லவங்கன்னு சொல்லுவாங்க, கிராம்புன்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா காரத்தன்மை ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசப்படும். ஸோ நீங்க எடுக்கிறது எந்த அளவுக்கு காரத்தன்மை பட்டை கிராம்புலாம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவு கொஞ்சம் கூடி குறைச்சிக்கோங்க. இந்த ஸ்டார் மட்டும் நிறைய போட்டீங்கன்னா கண்டிப்பா கசக்கும். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி தான் மராட்டி மொட்டு, ஜாதி பத்திரி. இந்த ஜாதி பத்திரி ரொம்ப ரொம்ப கம்மியா போடணும், இல்லைன்னா கசப்பா இருக்கும். ஜாதிக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மட்டும் அதிகப்படுத்தினீங்க உங்க டோட்டல் பிரியாணி வேஸ்ட்டுங்க. ஏன்னா இது நல்ல ஃபிளேவர் தரும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி கசப்பு தன்மையும் வரும். அடுத்தது முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா பிரியாணி இலை. இந்த பிரியாணி இலையும் அதிகமா போட்டு அரைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா கசக்கும். இப்ப இதுல இருந்து நான் பிரியாணி இலையை எடுத்து வச்சிடுவேன். இது எப்ப போடணுங்கிறது சொல்றேன். இதோட போட்டு நம்ம அரைக்க கூடாது. கல்பாசி பாருங்க, நான் கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் கல்பாசி கொஞ்சம் நிறைய போடுங்க. உங்க பிரியாணி நல்லா வாசனையாவும் இருக்கும், பிரியாணிக்குரிய கலரும் சூப்பரா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வறுக்கணும். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ மசாலாலாம் வறுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டாங்க. எடுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் இதிலே போட்டுடலாம். இப்போ இந்த மசாலாவோடைய 1 டீஸ்பூன் நான் உலர்ந்த வெந்தயக்கீரையும் சேர்க்குறேங்க. இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. பட் இது போட்டிங்கன்னா நல்ல ஒரு மனமும் ருசியும் கிடைக்கும். இப்போ அடுப்பணல் கம்மியாக வச்சு இதை லேசாக செவக்கிற மாதிரி வறுத்துக்கலாங்க. நம்ம செய்ய போகிற பிரியாணிக்கு இந்த மசாலா தான் நல்ல ஒரு ருசியும் மனமும் கொடுக்குங்க. மசாலா நல்லா வாசம் வருது, லேசாக செவக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். இப்போ இது உடனே ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம், இல்லைன்னா தீஞ்சிடும், கசப்பு தன்மை வந்துடும். இப்போ இந்த மசாலா நல்லா ஆறணுங்க. அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பிரியாணி பொறுத்த வரைக்கும் கடலை எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஈவன் தேங்காய் எண்ணெயில் கூட செய்யலாம். நான் 150 ml கடலை எண்ணெய் ஊற்றுறேங்க. இப்போ இந்த எண்ணெயிலே எடுத்து வச்ச பிரியாணி இலையை போட்டுடலாங்க. பிரியாணி இலை ஏன் இப்படி போடுறேன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த இலையை அரைச்சிட்டு செஞ்சால் கசப்புத்தன்மை அதிகமாக வரும். ஸோ அதனால இப்படி முழுசாக போடுங்க. அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் 400 கிராம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா மெலிசா கட் பண்ணுங்க. இதுவும் போட்டுக்கலாம். மீடியம் சைஸ்ல 3 வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு 400 கிராம் வந்துருங்க. இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கலாங்க. இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிறதுக்குள்ள நம்ம தேவையான மசாலாலாம் அரைச்சிட்டு வந்துடலாங்க. வறுத்த மசாலாவை மிக்சி ஜாரில் கொட்டிடலாங்க. இது இப்போ கொரன்னு பொடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேங்க. மசாலா அரைச்சாச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். இந்த மசாலா அரைக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க. இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ அடுத்தது இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லிலாம் அரைக்கணுங்க. அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன். 50 கிராம் இஞ்சி போட்டுக்கலாம். 100 கிராம் பூண்டு போட்டுக்கலாங்க. அடுத்தது 10 பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் எடுத்துருக்கிற பச்சை மிளகாயில் காரம் கம்மியாக தான் வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்கள் பச்சை மிளகாயில் காரம் அதிகமாக இருந்தது, இல்லை சின்ன பசங்களுக்குலாம் கொடுக்குறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. ஒரு 7 கூட போட்டுக்கோங்க. ஏன்னா அரைக்கிறதுனால காரம் நல்லா வந்துடும். 10னா நம்ம பிரியாணி செய்யும் போது கூட போட்டுக்கலாம். அடுத்தது கொத்தமல்லி இலை நல்லா நிறைய ஒரு கைப்பிடி போட்டுக்கலாங்க. புதினா இலையும் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். அடுத்தது எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஒரு 50 ml தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதில் எலுமிச்சை சாறு இல்லைன்னா 2 டீஸ்பூன் தயிர் ஊற்றிக்கணும். அப்போ தான் இந்த புதினா கொத்தமல்லியோட பச்சை நிறம் மாறாமல் இருக்கும். இப்போ இது நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி நல்லா பச்சை நிறம் மாறாமல் அரைச்சிக்கணுங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள், முக்கால்வாசி வதங்கிடுச்சு. ஸோ மசாலாலாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே வெங்காயம் வதங்கிடுங்க. ஏன்னா வெங்காயம் வதங்கிறதுக்கு டைம் அதிகமாக எடுக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும். பாருங்கள் வெங்காயம் எப்படி நல்லா பொன்னிறமாக வந்துருச்சுன்னு. இந்த அளவுக்கு வதக்கினா தான் நம்ம பிரியாணி சாப்பிடும்போது வெங்காயம் நல்லா கரைஞ்சி போயிருக்குங்க. அது ஒரு நல்ல ருசியும் கொடுக்கும். ஸோ இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். இனிமேல் நம்ம சிக்கன் போட்டுடலாம். நம்ம தயிரும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா சிக்கனில், அதை தாங்க இப்போ போடணும். வேறு எதுவும் போடக்கூடாது. அடுப்பணல் மீடியமாக வச்சு இந்த சிக்கனை 4 to 5 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கணுங்க. இந்த மாதிரி செய்யும் போது சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துருங்க. இப்போ நான் எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணுங்க. பிரியாணியே செய்ய தெரியாதுங்கிறவங்களுக்கு கூட சூப்பராக வரும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நான் ஆழமாகவும் அழுத்தமாகவும் சொல்லித்தரேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். நான் கொஞ்சம் இடையில பேசிக்கிட்டு தான் இருப்பேன். உங்களுக்கு பார்க்க பொறுமை இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்பீடு வச்சு பாருங்க. விடாமல் நான் நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லாதீங்க. நீங்கள் பிரியாணி செய்யும் போது தப்பு வரக்கூடாதுங்கிறதுனால தான் நான் இவ்வளோ தெளிவாக சொல்லித்தரேங்க. சிக்கன் எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சுங்க. இனிமேல் பொடி பண்ணி வச்ச மசாலாவை இதிலே போட்டுடலாம். நான் வந்து பொடி பண்ணி வச்ச எல்லா மசாலாவுமே போடுறேங்க. நீங்கள் அதிகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மீதி வச்சுருங்க. ஏன்னா இந்த மசாலா அதிகமாக போட்டால் கசப்புத்தன்மை வந்துடும். நம்மக்கிட்டே பிரியாணி மசாலாவும் இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் வாங்கினவங்க திரும்ப திரும்ப வாங்குறாங்க. அந்த அளவுக்கு செமையாக இருக்கும். என்னோட பிரியாணி மசாலா கசப்பே இருக்காது. ஏன்னா நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ் கூட செஞ்சால் அவ்வளோ சூப்பராக வருங்க. என்னுடைய மசாலா பொடி நீங்கள் போட்டு பிரியாணி செய்கிறதா இருந்தால் 1 கிலோ அரிசிக்கு 3 to 4 டீஸ்பூன் வரைக்கும் போடலாங்க. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். கொஞ்சம் நல்லா ஸ்பைஸாக
ஸ்பைசஸ் அதிகமாக இருக்கணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். ஸோ நம்ம விருப்பம் தான். என்னோட பிரியாணி மசாலா போட்டு செய்யும் போது நீங்கள் பிரியாணி ஸ்பைசஸ் எதுவுமே போட வேண்டாங்க. அதாவது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டால் போதும். பிரியாணியில் இருக்கிற மசாலா வேறு எதுவுமே போடக்கூடாது. அதாவது பிரியாணி இலை கூட போடக்கூடாது. எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஸோ ரொம்பவே சூப்பராக வருங்க. காரத்துக்கு மட்டும் வேணா நீங்கள் கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கொரியாண்டர் பவுடர்லாம் சேர்க்கக்கூடாது. 3 நிமிஷமா இந்த மசாலாவை எண்ணெயிலே நல்லா கிளறி கொடுத்துட்டேன். இதோட கலர் எப்படி இருக்கு பாருங்க. இந்த பிரியாணி கலர் அவுட்புட் வரும் பாருங்க, வேற லெவலாக இருக்கும். ஸோ மசாலா நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது நம்ம பச்சையாக ஒரு மசாலா அரைச்சி வச்சோம்ல, அதாவது இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி எல்லாம், இப்போ அதுவும் ஊற்றிடலாம். இப்போ இதுவும் சேர்த்து கிளறி கொடுத்துடலாங்க. இந்த மசாலாவும் ஒரு 4 to 5 நிமிஷம் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கணும். நான் பிரியாணி செஞ்சால் எப்பயுமே 1/2 கிலோ 1 கிலோ தாங்க செய்வேன். அதே பத்தாது. ஏன்னா நம்ம மட்டும் சாப்பிட மாட்டோம், அக்கம் பக்கமும் கொடுக்கறதுனால கொஞ்சம் எப்பயுமே சேர்த்து தான் செய்வேன். அதே மாதிரி இந்த மாதிரி செய்யும் போதும் நிறைய பேர் ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கவங்க, ஈவன் ரோட்டு கடை வச்சிருக்கிறவங்களா இதை பார்த்து உங்கள் கடையில் செய்கிறீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் நான் கொஞ்சம் எப்பயுமே குவான்டிட்டி நிறைய செய்கிறேங்க. உங்கள் ஹோட்டலில் நீங்கள் எது செய்கிறதுமே வியாபாரம் ஆகலை, இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிரியாணி செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மெத்தடில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாசம் சும்மா கமக்குது. இப்போ கிளறி கொடுத்துடலாங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் கசிஞ்சு மேலே வந்துருச்சு, மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்குனா போதும். இனிமேல் நம்ம தண்ணி அளந்து ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இதில் மசாலா எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தண்ணியும் ஊற்றணும். பாருங்கள், மசாலா வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, இந்த சிக்கனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம தண்ணி எதுவுமே அளவில் குறைச்சி வைக்க வேண்டாம். அளவாக தண்ணி அளந்து ஊற்றினா அப்போ கரெக்டாக இருக்கும். இந்த சிக்கனுக்கு மேலே கொஞ்சம் கிரேவி இருந்தால் அப்போ கிரேவிக்கு கொஞ்சம் தண்ணி அளவு குறைச்சிடணும். கிரேவி கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம தண்ணியும் கரெக்டாகவே அளந்து ஊற்றிடலாங்க. இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு டவுட் வரும், தக்காளியே போடலையேன்னு. இந்த ரெசிபியை பொறுத்தவரைகளும் தக்காளி போடக்கூடாது. புளிப்புக்கு தயிரும் எலுமிச்சை சாறும் தாங்க. இப்போ தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் தாங்க நான் 4 கிளாஸ் அரிசி எடுத்தேன். 4 கிளாஸ் அரிசி 1 கிலோ கணக்காகுது. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி கணக்கு. அப்போ 4 கிளாஸ் அரிசிக்கும் 6 கிளாஸ் தண்ணி அளந்து கொதிக்க வச்சிருக்கேங்க. நான் கெட்டில் தாங்க தண்ணி கொதிக்க வச்சேன். இப்போ இதிலே ஊற்றிடலாம். தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றினோமா நமக்கு சீக்கிரமாக பிரியாணி ரெடி ஆகிடும். அதே மாதிரி தண்ணி விட்ட மாதிரி இருக்காது பிரியாணி. ஒரு சிலர் பாருங்க, பிரியாணி செஞ்சால் அப்படியே தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாததுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக வச்சிடலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுடலாங்க. தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரிசிக்கும் மாறும். ரொம்ப பழைய அரிசியாக இருந்ததுன்னா தண்ணி இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அனுசரித்து வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ரெகுலராக எப்பயும் எப்படி தண்ணி வைப்பீங்களோ அது மாதிரியும் வச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் புளிப்பு பாருங்க, உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்குதுங்க. அடுப்பணல் கம்மியா வச்சு இது 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறணும். அப்பதான் சிக்கனும் சாஃப்ட் ஆகும், இதுல இருக்கிற பச்சை மணமும் போகும். ஃபுல் அனல் ஆனா கம்மி பண்ணிடணும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க. 10 minutes later. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துடலாங்க. இந்த அளவு கொதிச்சா போதும். சிக்கனும் நல்லா முக்கால்வாசி வெந்திருக்கும். இன்னும் கால்வாசி தம் போடும் போது வெந்துடும். நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதிலே கொட்டிடலாங்க. சீரக சம்பா அரிசி, பாஸ்மதி அரிசி ரெண்டுக்குமே தண்ணி அளவு இதாங்க. இப்போ இதிலே 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறும் ஊற்றிடலாம். மொத்தம் 2 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு ஊற்றிருக்கோம். ஏன்னா இதில் தக்காளி போடல, அதனால தான். அடுத்தது நெய்யும் 1 டீஸ்பூன் ஊற்றிடலாங்க. இப்போ அடுப்பணல் நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு இந்த அரிசி உடையாம இப்படி லைட்டாக உள்ள தள்ளி கொடுக்கலாம். நம்ம அரிசி ஊற வச்சதுனால போட்டு அப்படி இப்படி கிளறக்கூடாது, ஏன்னா அரிசி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ கிளறி கொடுத்துட்டு ஒரு வாட்டி டேஸ்ட் பாருங்க. ஏதாவது கம்மியா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியா இருந்தா அப்படியே 2-3 பச்சை மிளகாயும் முழுசா போட்டு விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ லைட்டா கிளறி கொடுத்துடலாங்க. சின்ன பசங்களாம் சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் பிரியாணி சாஃப்டாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து தண்ணி வச்சுக்கணுங்க. பிரியாணியோட கலர் பாருங்கள் சும்மா எப்படி இருக்குன்னு. நான் எப்படி அப்படியே நோவாமல் கிளறி கொடுக்குற பாருங்கள். இப்படி கலர் இன்னும் கொஞ்சம் தண்ணி இழுக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். பாருங்கள், நல்லா தண்ணி இழுத்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. இப்படி கொஞ்சம் தண்ணி இருக்கும் போதே நம்ம தம் போட்டணும். அப்போ தான் அடி பிடிக்காது. இந்த ஓரத்தில் இருக்கிற எண்ணெய் வந்து இப்படி லைட்டாக உள்ள தள்ளி கொடுக்கணுங்க. அப்போ அடி பிடிக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி அடி பிடிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் எடுக்கிற பாத்திரமும் நல்லா திக்காக இருக்கணும். நல்லா இப்படி பரவி கொடுத்துடணும். இப்படி பண்ணிட்டோமா எண்ணெய் உள்ளே போயிடும். இப்போ லாஸ்ட்டாக இதில் ஃப்ளேவருக்காக 3 பச்சை மிளகா போட்டுக்கிறேங்க. நீங்கள் 4-5 கூட போடலாம். ஃப்ளேவர் தான் வரும், காரம் வராது. இப்போ தம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வாழை இலை எடுத்துக்கிட்டேன். இருந்தால் இப்படி போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. எதுக்காகன்னா இந்த வாழை இலையில் இருக்கிற வாசனையும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி பிரியாணி நல்லா தம் ஆகும். இப்போ மூடியும் போட்டுடலாம். இப்போ பெரிய பர்னரில் இருக்குது, இதை வந்து சின்ன பர்னருக்கு மாற்றிடலாங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடாக வச்சுருக்கேன், அதுவும் மேலே வச்சு மூடிடலாங்க.
இந்த மாதிரி தண்ணி மேலே சூடாக வைக்கிறதுனால நமக்கு மேலே இருக்கிறதும் தம்மாக இருக்கும். நம்ம கறிக்கொட்டை மேலே போடணுங்கிற அவசியமே கிடையாது. இன்னொரு வெயிட்டும் மேலே வச்சிடலாம். இப்போ நல்லா சூப்பராக தம் ஆகிடும். இது நம்ம 1 கிலோ அரிசியில் பிரியாணி செஞ்சுருக்கோம். ஸோ 14 நிமிஷம் தம் ஆகட்டுங்க. இதே நீங்கள் சேம் இதில் பாதி 1/2 கிலோவுக்கு செய்கிறதா இருந்தால் 3/4 கிலோ சிக்கன் போடுங்க, 1/2 கிலோ அரிசி போடுங்க. நான் பண்ண மசாலாவில் பாதி பாதி போடுங்க. தம் போடும்போது 12 நிமிஷம் தம் போட்டுக்கோங்க. இப்போ இது 14 நிமிஷம் தம் ஆகட்டுங்க. A few minutes later. தம் டைம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உடனே எடுக்கக்கூடாது. 10 to 15 நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுத்துடணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். 10 minutes later. ரெஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ தம் உடச்சிடலாம். வாசம் சும்மா கம்மன்னு இருக்குங்க. இப்போ மேலே இருக்கிற வாழை இலையை எடுத்துடலாம். இதில் தண்ணி நிற்கும், அப்படியே அதோட சேர்த்து எடுத்து கீழே போட்டுருணும். இப்போ இது உடனே கிளற வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அப்போ பிரியாணியில் இருக்கிற சாதம்லாம் உடையாமல் இருக்கும். இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிடலாங்க. இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நம்ம பிரியாணியில் இருக்கிற சிக்கன் வெந்திருக்குன்னு. ஓ மை காட், எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும் உள்ள மசாலாவும் எந்த அளவுக்கு இறங்கியிருக்கு பாருங்களேன். இப்படி இருக்குன்னு ஜூஸியாக இருக்கணும், ரஃப்பாக இருக்கக்கூடாது. பாருங்களேன் உள்ள ஜூஸியாக இருக்குது. இந்த சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். அப்படியே உடஞ்சி வருது பாருங்கள். அப்படியே சிக்கன் எடுக்கும் போதே உடையுது, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. பிரியாணி அரிசி நல்லா சூப்பராக வெந்திருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓ மை காட், எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். சின்ன பசங்க கூட சாப்பிட்லாம். இப்படி மஸ்ட்டாக சாதம் நல்லா மசியணும். இப்போது இதை லைட்டாக கிளறி கொடுத்துடலாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். பிரியாணினா இப்படி தான் இருக்கணும்னு எல்லாரும் பாராட்டுவாங்க. ஒரு சாதம் கூட உடையாமல் இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க நம்ம சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். பிரியாணியோட கலர் எப்படி இருக்குது பாருங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கிட்டு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க. ஏன்னா இந்த பிரியாணி ஆறுறதுக்குள்ளே சாப்பிட்ணும். சிக்கன் பீஸ் பாருங்களேன், சும்மா சூப்பராக மசாலா இறங்கி அவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. செம்ம சூடு. ஓ மை காட். இப்போ ஃபஸ்ட்டு வெறும் பிரியாணி மட்டும் சாப்பிட்லாம். ஓ மை காட், நிஜமாக சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லா அளவுகளும் பர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கு மெயினான டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்ச மசாலா அதை அதிகமாக போட்டிங்கன்னா கசக்கும். உங்கள் மசாலாவோட காரத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அளவு போடுங்க. நான் எடுத்த மசாலா அளவு எடுத்துக்கோங்க. முக்கால்வாசி போட்டு பாருங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் வேணும்னா அதுக்கப்புறம் அதிகப்படுத்திக்கோங்க. ஏன்னா நீங்கள் போட்டதுக்கப்புறம் அதிகமாகிடுச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும். இப்போ பாருங்களேன், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே உதிரியாக இருக்குது பாருங்க. என் பையன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான், அவனுக்கு கொடுக்குறேன். எப்படி இருக்கு கிருஷ்ணா? சூப்பராக இருக்கு. இன்னைக்கு ஒரு புடியா லெக் பீஸ் எல்லாம் வந்து எடுத்து கடிக்கணுங்க. கடிச்சிடுவோமா? வா, சூப்பராக இருந்திருக்கு. நல்ல மசாலாவும் இறங்கிருக்கு. வேற மாதிரி எல்லா சிக்கனுமே நல்லா வெந்திருக்குங்க. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்டி போட்டது பத்தாது, 2வது வாட்டி இன்னும் வேணும்னு கேட்பாங்க. சண்டே ஸ்பெஷலாக இதை செஞ்சால் அடுத்த வாரமும் இதே செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ வீடியோவில் நான் சொன்ன அளவு குறிப்புகளோடு ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் சண்டே ஸ்பெஷலாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சாலும் ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே டேஸ்ட்டே உங்களுக்கு வரணும்னா நம்ம கிட்ட பிரியாணி மசாலா இருக்குங்க. சத்தியமா சொல்றோம், அவ்வளோ சூப்பரா இருக்கும். என்ன நம்பினா நம்ம பிரியாணி மசாலா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ஈவன் நம்ம கரம் மசாலாவும் நீங்க பிரியாணிக்கு யூஸ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பரா இருக்கும். இவ்வளோ சூப்பரா இருக்கிற பிரியாணி பார்த்துக்கிட்டே இருந்தா பத்தாது. இன்னைக்கு சாட்டர்டே, இன்னையிலேருந்தே ப்ரிப்பேர் ஆயிக்குங்க. நாளைக்கு இந்த பிரியாணி செஞ்சு நீங்க சாப்பிட போறீங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்லயும் சண்டே சொல்ல போறீங்க. ஸோ நீங்க கொடுக்குற ஃபீட்பேக் தான் எனக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். ஸோ இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு. யாரெல்லாம் இன்னும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லைக் பண்ணலையோ அவங்களும் லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.